ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸாக அந்த டிவி ப்ராப்ளம் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டிவி அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போனாங்க. அது வரைக்கும் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ 1 வீக் கழித்து என்ன சொன்னாங்கன்னா, அங்கேருந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணி, நீங்கள் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 1 இயர் கூட ஆகலை, டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஃப்ரீ தானே. ஏன் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னா, பிகாஸ் ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிறது 1.5 இயர் பேபி தானே. ஸோ எப்படி நான் டிவி வந்து பாக்ஸும் கிடையாது. ஸோ அதனால் வந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னா, அதுவே ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, பெரிய சண்டை போட்டாச்சு. நீங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு போனோம், எங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு என் ஹஸ்பண்ட் தான் போய் எடுத்துகிட்டும் வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. டெக்னீஷியன் வந்து உடனே அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. பாக்ஸ் இல்லாதனால பார்த்தா அதுவும் அனுப்பவே இல்லை. அதுக்கு ஒரு சண்டையாச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் கால் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர் நம்பர் வாங்கி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி, ஒரு 2 டேஸ் கழிச்சு மறுபடியும் டெக்னீஷியன் வந்தாங்க. ஏன் வரல அப்படின்னு கேட்டால், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ரீசனா ஃப்ரெண்ட்ஸ்? மறந்துட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு ஒர்க் இருக்குன்னா நம்ம மறந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் மறுபடியும் மண்டே ஈவினிங் போல் அவங்க வந்து டிவியை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பார்த்தா அது வந்து அந்த மாடல் கிடையாது, நாங்கள் வாங்கின மாடல் கிடையாது, அப்டேட்டட் மாடல் தான். பட் ஆனால் அதில் சுத்தமாக கிளாரிட்டின்னு ஒன்று இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் யாருக்காச்சும் இந்த இஷ்யூ நடந்து நீங்கள் எப்படி சரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே தெரியல. எந்த கடையில் வாங்கினோமோ அங்கே போய் கேட்டாலும் சரியாக ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஒன்லி சேல் பண்ணுறது மட்டும் தான் எங்கள் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். என்ன பிரச்சனை இல்லையா? இல்லையா?